வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். மற்ற வீடியோ மாதிரி நார்மலாக நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பேசுகிறத விட இந்த மாதத்தோட ரோட் மேப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்டராகவும் இருக்கலாம். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம், அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதம் என்ன நடக்குன்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி தான். இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு யாரும் எப்பயும் சொல்லக்கூடாது தான். ரைட். என்ன நடக்கும்போது அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஸ்லைட் கேப் அப்பாக இருக்கலாம், இல்லை கேப் அப்பாக இருக்கலாம். இன்னைக்கு பயங்கர கேப் டவுனாக இருந்துச்சு ஏஷியன் மார்க்கெட்லாம் அப்படின்னா, அதான் இன்றைக்கி லீவ் விட்டாங்களே. ஸோ நாளைக்கு ஒரு சின்னதாக நியூட்ரலாகவோ இல்லை நியூட்ரலுக்கு கொஞ்சம் மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். இதில் என்னென்னா, இப்போது இங்கேருந்து நல்ல ஓவர் சோல்டு, அதனால் மறுபடியும் ஷார்ட் போவாங்களா ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்றதுல ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்யலான்னா, இங்கேருந்து ஒரு 23,300 வரைக்கும் ஒரு ரேலி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து 2000 பாயிண்ட் இறங்கும். அதாவது 21,300 வரைக்கும் இறங்கலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டி. அல்லது நாளைக்கு காலையில் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதனால் ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் நியூட்ரலாகவோ இல்லை அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகி 21,300 வரைக்கும் ஒரே நாளில் இல்லை, ஒரு வாரமோ 10 நாளோ போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து மேலே ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் 23,300 வரைக்கும் கூட போகலாம். அல்லது இதில் ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி மிஸ்ஸிங் என்னென்னா, மேலே போயிட்டு 23,300 போயிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா 21,300 வரைக்கும் போயிட்டு திருப்பி ஆல்மோஸ்ட் 22,500 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும். 22,200 500க்குள்ளே க்ளோஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, மேலே ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வந்தா ஒருவேளை ஓப்பன் நியூட்ரலாகவோ அதுக்கு கொஞ்சம் கீழே மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா 21,300 வரைக்கும் போயிட்டு இந்த மாதம் மறுபடியும் இங்கேயே இதே ஏரியாவுக்குள்ளே முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 23,300 போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ புரிஞ்சுச்சா? நாளையிலேருந்து பாசிட்டிவாக போச்சுன்னா 23,300, அதுக்கப்புறம் 21,300. ஒருவேளை நாளையிலேருந்து நெகட்டிவாக போனால் 21,300 கன்ஃபார்மு. ஆனால் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் 22,300லேருந்து 22,500க்குள்ளே இருக்கும். ஓகே, இது இந்த மாதம் நடக்கும். நடந்த பின்னாடி தான் நீங்கள் நம்புவீங்க. டெக்னிக்கல் அனலிஸ்ட்க்கெலாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா, நடக்கிற வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, நிஃப்டியோட கதை எப்படின்னா, பேங்க் நிஃப்டி என்ன செய்ய போகிறாரு? பேங்க் நிஃப்டி 48,000 வரைக்கும் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் நேற்று க்ளோசிங் வச்சு பார்க்குறப்போ 48,000 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதாவது இங்கேருந்து ஒரு 4% வச்சுக்கோங்களேன், அதானே? ரைட்டு. இன்னும் ஒரு 4%ன்றதுனால பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி 52,300 போகுதா? அதாவது நிஃப்டி 23,300 போனால் இது 52,300 போகும். அதாவது இது 52,300 போனால் நிஃப்டி 23,300 போகும். ஏதோ ஒன்று இதுக்கும் அதே மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ அதனால் மேலே போகிறப்ப இது எதுக்குங்க, என்னங்க மேலே போனால் மேலே போட்டு கீழே வந்தால் கீழே போட்டு, இதில் என்ன பெரிய வித்தை அப்படின்றீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வேளை மேலே போச்சுன்னா நம்ம சொல்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம், அல்லது ஷார்ட் போகலாம். இதுதான் விஷயம். ஏன்னா இந்த ஒரு படத்தில் சொல்லுவார், நீங்கள் அதுவா இதுவான்னா வீடு காலி பண்ணுறது முக்கியம் இல்லை, நான் அடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னுவார். அது மாதிரி மார்க்கெட் மேலே போதா கீழே வருதான்றதை விட 21,300ன்றது கன்ஃபார்ம். ஸோ அங்கே வர்றதுக்கு முன்னாடி மேலே போதான்றது தான் இப்போ விஷயம். ஒருவேளை 21,300 வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கிற காசுக்கெல்லாம் பை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக உட்காந்துருங்க. ஸோ இப்போது ஐடி இந்த மாதம் பெருசாக இறங்காது. ஒருவேளை இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. எப்போ நிஃப்டி 21,500 வருதோ அப்போது ஐடியில் நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்ல டைமுங்க, பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இந்த டைமில். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு யூட்டர்ன்லாம் போட்டு இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபர்தராக பெருசாக அடிக்கிறதுக்கான ஒரு காரணமும் இப்பொழுதுக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கரெக்ஷனை முடிச்சு வச்சுருக்காரு. அதனால் நிஃப்டி 21,500லேருந்து 300 வர்றப்போ
மறக்காம இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணிறாதீங்க மக்களே. ஆட்டோ ஆட்டோ நேத்து நல்லா ஆட்டுன்னு ஆட்டி கீழ வரப்போறேன்னு சொல்ட்டாரு. நம்ம இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் போட்டுட்டு மேல போவாருன்னு நம்ம நெனச்சோம் இல்லையா? ட்ரிபிள் பாட்டம் மாதிரி தெரியல. அ இன்னும் வந்து ஒரு செல்லிங் இருக்கு. இப்ப 23,770ல இருக்கு இல்லையா? இது 22,500லேருந்து 22,000 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சாரி ஒரு 7, 8% இறங்க வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால இதுவும் அதே மாரி தான். நிஃப்டி 21,500 வரப்போ பை பண்றதுக்கான அ முக்கியமான செக்டார்ல ஐடி, ஆட்டோ, பேங்க் 3 வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. இது எனர்ஜியும் இருக்கு. ஆனாலும் இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட்டா இருக்கும் ராலில. ஸோ எஃப்எம்சிஜி கிளீனா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 34,000 வரப்போறாருன்னு. நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப 45,500 இன்னும் 11,500 பாயிண்ட் இறங்க போகுது. 11,500 பாயிண்ட்னா அப்போ கரெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ பியர் மார்க்கெட்ல தான் இருக்கு. ஏன் இவ்வளோ நாள் சொன்னது இல்லாம இன்னைக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து மந்த்லி க்ளோசிங்கையும் ரொம்ப கிளீனா சொல்லிட்டாரு. சார் வந்து 34,000 வரைக்கும் போறாருன்னு. ஸோ எவ்ரி பவுன்ஸ்ல மேல வர்றப்பலாம் நீங்க ஓடி போய் வாங்கிறாதீங்க. கையில இருக்கத குடுத்துட்டு குடுங்க. திரும்ப இந்த கரெக்ஷன் இந்த பியர் மார்க்கெட் முடியிறப்போ பை பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸ் பியர் மார்க்கெட்ல இருக்கு. அதனால அவசரப்பட்டு உள்ள போய் மாட்டிக்காதீங்க. மெட்டல் இன்னும் கீழ வர்ற மாரி தான் இருக்கு. நேற்றைய க்ளோசிங்கும் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இப்போ 11,140ல இருந்து 10,860ம் 10,260ம் அடுத்த டார்கெட் மாரி இருக்கு. ஸோ நாம ஏன் இத மெயினா பேசுறோம்னா, நிஃப்டிய கீழ இழுத்துட்டு வர்றதுக்கு பெரிய அளவுல யார் வரணும்னா, பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெறைய அடிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 4% தானே பேங்க்கு. அப்புறம் ஐடியும் அடிச்சு முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோ கொஞ்சம் வெயிட்டேஜ் குடுத்தாலும், மெட்டல் வந்து கொஞ்சம் ஹெவியா அடிச்சு இறக்கிட்டு வரலாம். அதனால மெட்டல கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. ஃபார்மா பயங்கர கன்சாலிடேஷன்ங்க. இப்படியும் இல்ல, அப்படியும் இல்ல. 2க்கும் ஒண்ணா இருக்கு. ஃபார்மா 2 கட்டா தான் இருக்கு அப்படின்னாலும், இதுலயும் ஒரு கரெக்ஷன் வர வேண்டியது இருக்கு. 21,550ல இருந்து 20,500 வரைக்கும். இந்த செக்டார் இதெல்லாம் கவனமா வச்சுக்கங்க. ஏன்னா இது மந்த்லி ரிவ்யூ மாதிரி. டெய்லி ரிவ்யூ வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் பரவால்ல. மந்த்லிய மிஸ் பண்ணிட்டு, அது எங்க வருதுன்னு கடைசி நேரத்தில பதட்டத்தில உட்காராதீங்க. எனர்ஜி இப்போ 34,850ல இருக்காரு. இது 33,500ம் 32,400 வரைக்கும் கூட வரலாம். அது 32,400 கன்ஃபார்ம் இல்ல. ஆனா வர்றதுக்கு ஒரு சான்ஸ் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஒருவேளை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 33,500ன்றது நிச்சயமா வரப்போகுது. ஸோ ஏன்னா இத கீழ இழுக்கணும்னா ரிலையன்ஸ் வச்சு தான் இழுத்தாகணும். நல்லா அவர் தான் ஹெவி வெயிட்டேஜ். அதனால ரிலையன்ஸ் வச்சிருக்க மக்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நெக்ஸ்ட் கோல்டு வந்து நேத்து வரைக்குமே 4,536க்கு மேல க்ளோஸ் ஆகல. இன்னைக்கு 4,587ல நான் எடுக்கிறப்ப இருந்தது. 36க்கு மேல இருக்கு. ஆனா இன்னைக்கு க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 4,536 போரும் போனா நம்ம 5,100 வரைக்கும் ஒரு டார்கெட் பார்த்துருந்தோம். அதாவது 4,950ம் 5,100ம் 2 டார்கெட் இருந்தது. ஆனா இது கொஞ்சம் பாசிட்டிவா தான் தெரியுது. இவர் மேல போனாருன்னா க்ரூட் ஆயில் கீழ இறங்குவாரு. அதாவது வயசா வச்சுக்கங்களேன். இவரு ரொம்ப கிளீனா பாசிட்டிவா இருக்காரு. ஸோ இவர மைண்ட்ல வச்சு பார்க்குறப்போ கோல்டு வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆயில் நம்ம இன்னைக்கு வந்து சார் அவரோட டார்கெட்ட முடிச்சிட்டாரு. 106 போகணும்னு சொல்லியிருந்தோம். 106.8 வரைக்கும் போயிட்டாரு. போயிட்டு இன்னைக்கு க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் விட முக்கியமா 101.7க்கு மேல இந்த வாரம் க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த வாரம் வந்து 101.7க்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, சார் வந்து ஸ்ட்ராங்கா மேல போறாருன்னு அர்த்தம். அப்ப நெறைய கேவ்ஸ் இருக்கும். அதாவது நம்ம கல்ஃப் கண்ட்ரில நெறைய பிரச்சனைகள் வரலாம். நமக்கு எக்கனாமிக்கலா பெரிய பிரச்சனை வரலாம்.
ஸோ 101.7ன்றது இந்த வாரத்துக்கான டார்கெட். அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தப்பிச்சோம், இல்லாட்டி டேஞ்சர் தான். அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு இந்த இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு மறுபடியும் அப்பப்போ பார்க்குறதுக்காக ரெஃபரன்ஸ்க்காகவும் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி போடுறேன். இப்பொழுதைக்கு என்ன சொல்லணும்? நன்றி, வணக்கம்.